சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு 3 முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1.31 கோடி பெண்கள் பயனாளியாக இருக்கின்றன. அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 தமிழ்நாடு அரசு கொடுத்தாலும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட சிலர் இத்திட்டத்தில் சேர முடியாது. இருப்பினும் அவர்களில் சிலருக்கு விதி விலக்கு இருக்கிறது. அது குறித்து இங்கே விரிவாக பார்ப்போம். நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் சேர முடியாது என்றால், ஒரே வீட்டில் 2 பெண்கள் ஒரே ரேஷன் கார்டை வைத்து விண்ணப்பிக்க முடியாது. தற்போது அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள், அவர்களின் குடும்பத்தினர், எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், ஊராட்சி மற்றும் தலைவர் குடும்பத்தினர் விண்ணப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் ஓய்வூதியதாரர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என்றாலும் இவர்களில் சிலருக்கு விதிவிலக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. ஆகையால் ஒரு குடும்பத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க முடியாது. ஆனால் அந்த குடும்பத்தில் தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். அது தொடர்பான விதிமுறையை தொடர்ந்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதாவது, ஓய்வூதியம் ஆண்டுக்கு 2.50 லட்சத்திற்கும் அதிகமாக பெறுபவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே சமயம் 2.50 லட்சத்திற்கும் குறைவாக ஒருவர் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் என்றால் அவர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க முடியாது. அவருடைய வீட்டில் தகுதியான பெண்கள் இருப்பின் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். அங்கன்வாடி ஊழியர் உள்ளிட்ட கடைநிலை அரசு பணிகளில் பணியாற்றி குறைவான ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தினருக்கு இந்த வாய்ப்பை அரசு கொடுத்திருக்கிறது. ஆகையால் இந்த அடிப்படையில் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலிக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மற்ற விதிமுறைகள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மற்ற விதிமுறைகள் என்றால், சொந்த பயன்பாட்டுக்கான கார் வைத்திருக்கக்கூடாது, வருமான வரி தாக்கல் செய்திருக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல விதிமுறைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இதெல்லாம் மிகவும் கட்டாயம். இந்த விதிமுறைகளை பலருக்கும் தெரியாத காரணத்தால் அவர்கள் அனைவரும் கடைநிலை அரசு ஊழியர்களாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் குடும்பத்தினர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் உள்ளன. எனவே தகவல் தெரிந்தவர்கள் ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் குறைவாக அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்குமாறு தெரிய வந்துள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த தங்க நகை வைத்திருப்பவர்களுக்கு மாத பென்ஷன் எப்படி தெரியுமா? ஒரு சூப்பரான ஐடியா வந்துவிட்டது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது, ஓய்வூதியம் பெற நீங்கள் அரசு ஊழியராக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் உங்களிடம் தங்கம் இருந்தாலே மாத பென்ஷன் பெற முடியும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். உங்களிடம் இருக்கும் தங்கத்தின் மூலம் மாதம் பென்ஷன் பெற முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? உண்மையில் பெற முடியும். அதற்கு அரசே சில திட்டங்களை வைத்திருக்கிறது. அதில் முதலீடு செய்யும் போது தங்கத்தின் மூலம் பென்ஷன் கிடைக்கும். சீரான இடைவெளியில் அதீத விலை உயர்வை எட்டி கொண்டிருக்கும் தங்கத்தை வைத்து பென்ஷன் பெறுவது எப்படி, அதனை எங்கு முதலீடு செய்வது என்பதை இங்கே விரிவாக பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
அதாவது தங்கம் அல்லது உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்காக உழைக்கும் போது நீங்கள் கோடீஸ்வராக மாறுவீர்கள். வீட்டு பீரோவில் சும்மா இருக்கும் தங்கத்தை வருமானம் ஈட்டும் ஒரு முதலீடாக மாறுவது எப்படி என்ற விழிப்புணர்வு பலரிடம் இல்லை. ஆகையால் மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு சில திட்டங்கள் மூலம் நீங்கள் வைத்திருக்கும் தங்கத்தின் மதிப்பு உயர்வதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து வட்டி மூலமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ச்சியாக பெற முடியும். இது முதியோர் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு சிறந்த நிதி பாதுகாப்பாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் தங்கத்தை நகையாக வாங்காமல் பத்திரமாக முதலீடு செய்பவர்களுக்கு இத்திட்டம் ஒரு வரப்பிரசாதம். இதில் நீங்கள் முதலீடு செய்யும் போது தங்கத்தின் விலை உயர்வின் பலன் கிடைப்பதோடு கூடுதலாக வட்டியும் கிடைக்கும். இதற்கு தங்க பத்திர திட்டம் என்று பெயர். தங்க பத்திரத்தில் நீங்கள் முதலீடு செய்துள்ள தொகைக்கு ஆண்டுக்கு 2.5% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த வட்டி தொகையானது 6 மாதத்திற்கு ஒருமுறை உங்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும். ஒரு பெரிய தொகையை இதில் முதலீடு செய்திருந்தால் அரசிடமிருந்து கிடைக்கும் இந்த வட்டி ஒரு சிறு பென்ஷன் போல உங்களுக்கு பயன்பெறும். மேலும் 8 ஆண்டுகள் முதிர்வு காலத்திற்கு பிறகு கிடைக்கும் லாபத்திற்கு வருமான வரி கிடையாது என்பது இத்திட்டத்தின் கூடுதல் சிறப்பு. உங்களிடம் ஏற்கனவே பயன்படாத பழைய நகைகள் அல்லது தங்க கட்டிகள் இருந்தால் அதை வங்கியில் டெபாசிட் செய்து வட்டி பெறலாம். அதாவது உங்களிடம் உள்ள தங்கத்தை வங்கியில் கொடுத்தால் அவர்கள் அதை உருக்கி அதன் தூய்மையை சேர்த்து உங்கள் பெயரில் டெபாசிட் செய்வார்கள். இத்திட்டத்தின் மூலம் நீங்கள் தேர்வு செய்யும் குறுகிய, நடுத்தர அல்லது நீண்ட கால அளவை பொறுத்து 2.25% முதல் 2.50% வரை வட்டி கிடைக்கும். இத்திட்டத்தின் பயன் என்னவென்றால் நகையை வீட்டில் வைத்திருக்கும் பயம் நீங்குவதுடன் வட்டி மூலம் ஒரு நிரந்தர வருமானமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் இதில் தங்கத்தை வருமானமாக மாற்றுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கருத்துக்களை என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நேரடியாக பென்ஷன் திட்டம் என்று எதுவும் தங்கத்திற்கு இல்லை என்றாலும் ஒரு நபர் 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு தேவையான தங்கத்தை இந்த பத்திரங்களில் பிரித்து முதலீடு செய்யலாம். ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட அளவு தங்க பத்திரங்களை வாங்கி வரலாம். 5வது ஆண்டிலிருந்து இந்த பத்திரங்களை விற்று பணமாக்கி கொள்ளலாம். பழைய பத்திரங்கள் முதிர்வடையும் போது கிடைக்கும் பணத்தை மீண்டும் முதலீடு செய்வதன் மூலம் அல்லது வட்டி தொகையை மட்டும் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மாதம் பென்ஷன் போன்ற குறிப்பிட்ட நிதி தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தங்கம் என்பது ஒரு டெட் அசெட் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது அது வருமானம் தராத சொத்து என சொல்ல முடியாது. எனவே உங்களிடம் இருக்கும் தங்கத்தை டெட் அசெட்டாக வைத்திருக்காமல் அரசின் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் தங்கம் பாதுகாப்பாக இருப்பதோடு வருமானத்தையும் சேர்த்தே கொடுக்கும். இது பணத்தை வைத்து பணமாக்கும் ஒரு வித்தையே என்று சொல்லலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ என்னென்ன போடுறாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.